வெல்கம் டு இங்கிலீஷ் வித் ஐஸ்வர்யா சேனல். இன்றைக்கி நாம் ஹேவ் ஹேடோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹேவுங்கிறது நிகழ்காலத்தில், அதாவது ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். என்கிட்ட இருக்குது, வச்சுருக்கேன் அப்படி சொல்லும்போது ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஹேடுங்கிறது இறந்த காலம், அதாவது பாஸ்டில் யூஸ் பண்ணுவோம். என்கிட்ட இருந்தது, வச்சுருந்தேன் அப்படி சொல்லும்போது ஹேடு யூஸ் பண்ணுவோம். பொதுவாக ஹேவ்க்கு முன்னாடி ப்ரெசண்ட்டில் ஐ, யூ, வி, தே மட்டும் வரும். ஹீ, ஷி, இட்டுக்கு நம்ம ப்ரெசண்ட்டில் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஐ, யூ, வி, தேக்கு ஹேவ் வரும். ஹீ, ஷி, இட்டுக்கு ஹேஸ் வரும் ப்ரெசண்ட்டில். ஹேடுக்கு ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷி, இட் எல்லாத்துக்குமே நம்ம பாஸ்டில் ஹேடு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ ஹாவ் அ பைக், எனக்கு ஒரு பைக் இருக்கிறது. வி ஹாவ் அ ஹவுஸ், எங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது. தே ஹாவ் அ டாக், அவர்களிடம் ஒரு நாய் இருக்கிறது. இப்படி ப்ரெசண்ட்டில், அதாவது இப்போ இருக்குது, வச்சுருக்கேன் அப்படி சொல்லும்போது ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஹேடுக்கு ஐ ஹேட் அ பைக், எனக்கு ஒரு பைக் இருந்தது. வி ஹேட் அ ஹவுஸ், எங்களுக்கு ஒரு வீடு இருந்தது. தே ஹேட் அ டாக், அவர்களிடம் ஒரு நாய் இருந்தது. இப்படி பாஸ்டில், அதாவது முன்னாடி இருந்தது, வச்சுருந்தேன் அப்படி சொல்லும்போது நம்ம ஹேட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Until then, bye.